ஏப்பா பிக் பாஸ் என்ன இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டை வச்சிருக்க? ஒரு பக்கம் பார்த்தா மிட்விக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பணப்பொட்டியே வராது அப்படின்றாங்க. என்னையா நடக்குது? 14வது வாரத்தில் பணப்பொட்டி இல்லையா அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி நம்மளுடைய சிவகுமார் அவர்கள் உள்ளே வந்திருக்காப்புல. அந்த மனுஷன் போட்டு ஒவ்வொருத்தரையும் போட்டு டார்கெட் பண்ணி ரோஸ்ட் மேலே ரோஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்களாம் வச்சு செய்ன்னு வந்து செஞ்சுட்டு இருக்காப்புல. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளார வந்தாங்கல்ல, அதில் 1 or 2 மெம்பர்ஸ் ரொம்ப நெகட்டிவாக வந்துருந்துட்டு இருந்தாங்க. பட் வர்ஷினி வெங்கட், அப்புறம் ஃபேட்மேன் ரவீந்தர், அப்புறம் ரியா, இவங்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. யாருக்கும் பெருசாக வந்து நெகட்டிவ் எல்லாம் வந்து சொல்லவே கிடையாது. விஜய் விஷாலுக்கு மட்டும்தான் ரியா அவர்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து கொடுத்தாங்க. அவர் சைடு பயங்கர கிளியாரிட்டியோட வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இப்போ சிவகுமார் அவர்கள் வந்து உள்ளர வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லா கண்டஸ்டன்ட்டும் வந்துட்டாரு. லாஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் சிவகுமார் அவர்கள். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணணும். அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேக்லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக ஜாக்லின் அவர்களை தாக்குற மாதிரி, அதாவது யாருக்கு வாரம் கைத்தட்டல் வருதோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறீங்க. அப்போ இந்த வாரம் யார்கிட்ட போய் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாக்லினுக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்களும் அதையே திரும்பி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வந்து சுனிதா அவர்கள். ஸோ அதுவே மறுபடியும் சொல்லும்போது அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்க போது, அதனால் ஃபைட் பண்ண போகிறாங்களா இல்லை அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் முத்துக்குமரன், அறம்னு பேசுறியப்பா, நீ பண்ணுறதுல ஏதாவது ஒரு அறம் இருக்கா? இன்னும் நீ வந்து நல்லவன் சொல்லி இந்த சமுதாயம் வந்து நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முத்துக்குமரனுக்கெல்லாம் முகமே இல்லை, ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வந்துருந்தாலும் என்னடா இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் விஜய் விஷால், ஐயோ அப்பா, வந்தவங்க எல்லாரும் தாக்கி பேசுனது வந்து விஜய் விஷால் அவர்களை தான். ஏன்னா அவர் வந்து ட்ரையாங்கல் காதல் வந்து லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார். அது பார்க்குறதுக்கு பயங்கர கிரிஞ்சாக இருந்துச்சு, ரொம்ப மோசமாகவும் வந்துருந்தது. ஸோ அதனால் மக்கள்கள் மிகப்பெரிய அளவில் வந்து விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விதத்தில் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் வர்றவங்கெல்லாம் விஜய் விஷாலை போட்டு போலன்னு வந்து பொழக்கிறாங்க. அவரும் சலிக்காமல் ஒரே ஆன்சரை சுனிதா கிட்ட சொல்கிறாப்புல, ரியாவுக்கு சொல்கிறாங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய கண்டஸ்டன்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுகள் எல்லாருக்கும் வந்து சொல்கிறாங்க. அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டுகிட்டே இருக்காங்க. மேபி விஷாலை டார்கெட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து யோசித்து கொடுத்தாங்களா என்னெல்லாம் எனக்கு வந்து தெரியல. ஏன்னா உள்ளே எத்தனையோ பிரச்சனைகள் வந்து இருக்கும்போது விஜய் விஷால் மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து மாட்டியிருக்கான் அப்படின்றதும் புரியல. ஏன்னா ஒருவேளை இதே இமேஜோடு தப்பாக வெளியே போயிடுவானோ அப்படின்றதுனால இதை வந்து இங்கே உடைக்கணும் அப்படின்றதுக்காக, இதை பற்றி பேச வைக்கிறதுக்காக மேபி இதை வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ இப்போ ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு சிவகுமார். ரியா உள்ளே வந்த உடனே ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, ரோஸ்டெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ என்னடா கிழிச்சிட்ட, 2 வாரம் தானே இருந்தேன், நாங்களாம் இத்தனை வாரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நேர்மையாக. ஸோ இப்போ சிவகுமார் அவர்கள் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் இவரை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.